வேற லெவல்ல இருக்கு தல. இல்ல தல, அதெல்லாம் அனில் விஜய் ஃபேன்ஸ் வேற யாரு சொல்றாங்க. ஓகே வந்து கரெக்டா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணாம ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ண அந்த மாதிரில ஒரு 3 ஹவர்ஸ்க்கான பேக்கேஜ் கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜுக்காக வந்து பார்க்கலாம். ஃபில்மே நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போயிங்க. நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அது அவங்களோட டேஸ்ட். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு விஜய் ஃபேன்ஸ் வந்து தேவையில்லாம ஒரு சண்டையை முட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. ஆனால் அவங்க ஃபேன் சும்மா இருக்கிறது இல்லை, சும்மா இருக்கிறதெல்லாம் நோண்டிக்கிட்டு அதெல்லாம் சும்மா போயிங்க. படம்னா போர் அடிக்காது போகணும், அவ்வளோதான். ரஜினி படம் மாதிரி இது சும்மா வேற லெவலில் இருக்கு தல. இல்லை தல, அதெல்லாம் அனில் விஜய் ஃபேன்ஸ் வேற யாரு சொல்றாங்க. அதாவது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தா நல்லா தான் தலை இருக்குது. எல்லாம் தேவையில்லாமல் இந்த எல்சியூ அது இதுன்னு எதிர்பார்த்து வந்துருக்குறாங்க. அதனால டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க தவிர்த்து மற்றபடிலாம் படம் சூப்பராக தான் இருக்குது. நான் இது 3வது வாட்டி நான் தலைவர் ரசிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்த்தது என்னன்னா, சரி அட்லீஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஜோனலில் கொண்டு போயிடுவாங்க பார்த்தா இது 100% லோக்கி படமும் ரஜினி படத்தையும் சேர்ந்து எடுத்தனால மக்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் 2வது டைம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ 3வது டைம் வந்திருக்கேன். உண்மையான படம் வேறு லெவலில் இருக்குது. இவனுக்கு கதறிட்டே இருக்க வேண்டிதான். அந்த மனுஷன் வந்து 74 வயசுல இப்படி நடிச்சிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, விஜய் ஃபேன்ஸ் வந்து தேவையில்லாமல் ஒரு சண்டையை முட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டார். ஆனால் அவங்க ஃபேன் சும்மா இருக்கிறது இல்லை, சும்மா இருக்கிறதெல்லாம் நோண்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு சண்டை உண்டாக்கிட்டு அவங்க இது பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் படம் போயிட்டு தான் ப்ரோ இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வர்றாரு ஜெயிலர் 2ல, அதில் நல்லா வச்சு செஞ்சு எடுத்துருவாங்க. இது ஓகே ஒரு பார்க்கலாம். ஓகே படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா லோகே வந்து கரெக்டா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணாம ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ண. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோன்னு சொல்றது காரணம் என்னன்னா, கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அவர் டைம் எடுத்திருக்காரு. அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால தான் இவரோட கேரக்டர் இந்த மூவில எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு உட்காந்து நல்லா அனுபவிச்சு பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நல்ல மூவி, ஃபீல் குட் மூவி. அதுதான் ப்ரோ சொல்றேன். நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்றது காரணம் அவங்க இப்பெல்லாம் வரது வந்து இப்போ கேஜிஎஃப் கம்பேர் பண்ண நான் சொல்றேன். இப்போ கேஜிஎஃப், சலார் அதெல்லாம் வந்து நமக்கு ஆக்ஷன்ஸ் அதிகமா ரொம்ப பீஜம் ஃபாஸ்டா இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதுல வந்து லோகே என்ன எடுத்திருக்காருன்னா டைம் எடுத்திருக்காரு. டைம் எடுத்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து யார் எப்படி, இவங்களோட எமோஷன்ஸ் எப்படி எதனால இவங்க எப்படி பண்றாங்கன்றது ஆக்ஷன் ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கண்டினியூஸ் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் தான் ப்ரோ. எதனால இந்த மூவி ஆரம்பிக்குது, எதுக்காக இதெல்லாம் இப்படி பண்றாங்க, என்னென்ன ஆக்ஷன்ஸ். செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு வந்து கரெக்டா ஆக்சுவல் மூவியோட ரிவீல் எல்லாமே உங்களுக்கு சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்ல மூவி. நான் நிறைய ஸ்பாயில் பண்ண விரும்பல. நல்லா இருக்கும் சார். படம் அருமையா இருக்கு. தலைவர் பிடிச்ச சீன் என்ன படத்துல? எல்லா சீனுமே நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போயிங்க. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. போர் அடிக்காது போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. நிறைய பேர் நெகட்டிவ் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா போயிங்க. படம்னா போர் அடிக்காது போகணும், அவ்வளோதான். ரஜினி படம் மாதிரி இது சும்மா அந்த பழசெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ரஜினியோட இந்த வயசுக்கு நல்லா படம் போர் அடிக்காது போகுது. எப்பயும் இருக்கிற ரஜினி படம் மாதிரி ரஜினி படம் இருக்குது, அவ்வளோதான். உங்களோட ஏஜ்ல எப்படி நல்லா பண்ணிருக்காரா? எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அது அவங்களோட டேஸ்ட். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பிடிக்கும். நல்லா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன படத்துல? எனக்கு அமீர் கான் சீன் ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் நல்லா இல்லங்கறாங்க. அப்படியே இல்ல, இதுவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்பீச்சிங் மோனிகா சாங்ஸ் வந்து யா ஓகே குட். ஸ்டோரி இல்லன்னு சொல்றாங்க. ஸ்டோரி ஓகே. ஸ்டோரி ஓகே. சூப்பரா இருக்கு ப்ரோ. பிடிச்ச சீன் என்ன படத்துல? அந்த கடைசியில அந்த கூலியா அந்த சீன் வந்துச்சுல, பேக் வந்துச்சுல, அதுல பிஜிஎம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஏன் நெகட்டிவ் பரப்பிட்டே இருக்காங்க? அப்படிலாம் இல்ல, சூப்பரா இருக்கு. தலைவர் படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நான் தான் எல்லாரும் சொல்றேன் ப்ரோ. பிடிச்ச படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ பிடிச்ச சீன் படத்துல? பிடிச்ச சீனா ப்ரோ? ஃபிளாஷ்பேக் சீன் செமையா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இல்லன்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, இல்ல சீசா படம் நல்லா இருக்கு ப்ரோ. இவங்க சொல்றாங்களா இல்ல, சூப்பராவே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ இது எல்சியூல இல்ல, மூவி எல்சியூ இல்ல, அதனால வந்து அவங்களுக்குலாம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு மூவியா பாத்தீங்கன்னா ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதான் ப்ரோ, அவங்களோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு மூவி. நாகார்ஜுன சீன் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லங்கறாங்க. மீடியமா இருந்துச்சு. படம் பிடிச்சு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் என்ன படத்துல? எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லங்கறாங்க. இல்ல நல்லா தான் ப்ரோ இருக்கு. படம் பிடிச்சு ரஜினி சார் சூப்பரா அடிச்சிருக்கு. பிடிச்ச சீன் என்ன படத்துல? அவருடைய பாட்டு ஃபைட்லாம் பிடிச்சு சூப்பரா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லங்கறாங்க. இல்ல நல்லா பரவாயில்ல, பார்க்கலாம்.
ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை ப்ரோ, என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார்ஸ்க்குமே ஈக்குவல் இது கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன் லென்த்தா இருக்கு, ஆனா ரொம்ப மோசமா இருக்கு. இல்லை ப்ரோ, அந்த மாதிரில ஒரு 3 ஹவர்ஸ்க்கான பேக்கேஜ் கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜுக்காக வந்து பார்க்கலாம். மற்றபடி எல்லா ஸ்டார்ஸ்க்குமே ஈக்குவலான ஒரு ஆக்டிங் ஸ்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை, பண்ணலாம் ப்ரோ. தேங்க்யூ. நல்லா இருக்குங்க, ஓரளவுக்கு இருக்கு. பிடிச்ச சீன் என்ன படத்துல? 1-2 இது ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன், ஆனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. ஓகே, கொடுத்த காசு வருதா? ஓரளவு ஒர்த்து தான், ஒரு டைம் தேட்டரில் பார்க்கலாம்.